ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ராமநாமம் சொன்னால், அனுமனை வழிபட்டால், ஸ்ரீராமஜெயம் எழுதினால் துன்பங்கள் விலகும் என பலரும் பல காலமாக கூறி வருகிறார்கள். அதை நாம் பின்பற்றி வருகிறோம். ஆனால் ராமநாமத்தை சொல்லுவதாலும் கேட்பதாலும் அப்படி என்ன பலன் கிடைக்கிறது என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கத்தான் செய்கிறது. அதே சந்தேகம் தேவ ரிஷியான நாரதருக்கு வந்தது. பலரிடமும் அதற்கான விளக்கத்தை கேட்டார். ஆனால் யார் கொடுத்த பதிலும் அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை. இறுதியாக வைகுண்டம் சென்று மகாவிஷ்ணுவிடமே கேட்டார். ராமநாமத்திற்கு அப்படி என்ன மகிமை உள்ளது? அதை சொல்வதாலும் கேட்பதாலும் நமக்கு அப்படி என்ன பலன் கிடைக்கிறது? எனக்கு விளக்கமாக சொல்லி என் சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள் சுவாமி என பரந்தாமனிடம் கேட்டார். சற்று யோசித்த மகாவிஷ்ணு, அதோ பூமியில் ஒரு புழு நெளிந்து கொண்டிருக்கிறதா, அதன் காதில் போய் ராமநாமத்தை சொல்லு என்றார். மகாவிஷ்ணு காரணமில்லாமலா சொல்வார் என நினைத்து கொண்டு நாரதரும் சென்று அந்த புழுவின் காதில் ராமநாமத்தை சொன்னார். உடனே அந்த புழுவின் உயிர் போய்விட்டது. பதறிப்போன நாரதர் மீண்டும் மகாவிஷ்ணுவிடம் ஓடி வந்து நடந்த விபத்தை சொன்னார். அப்போதும் சாதாரணமாக அப்படியா என கேட்டுவிட்டு, சரி போகட்டும், அதோ பறந்து கொண்டிருக்கிறதே அந்த பட்டாம்பூச்சியின் காதில் போய் ராமநாமத்தை சொல் என்று பெருமாள் கூறினார். நாரதரும் அப்படியே செய்ய அந்த பட்டாம்பூச்சியும் இறந்துவிட்டது. மீண்டும் வைகுண்டம் வந்த நாரதரிடம், அதோ தெரிகிறதே அந்த குடிசை வீட்டில் இன்னும் சற்று நேரத்தில் ஒரு பசு கன்றை ஈன்றெடுக்கப் போகிறது, அதன் காதில் சென்று ராமநாமத்தை சொல் என்றார். இதை சற்று தயக்கத்துடனேயே சென்ற நாரதர் பிறந்த கன்றுக்குட்டியின் காதிலும் ராமநாமத்தை சொல்ல அதுவும் இறந்துவிட்டது. பதறி அடித்து ஓடிவந்த நாரதர், என்ன சுவாமி இப்படி ஆகிவிட்டது? ராமநாமத்தின் மகிமை பற்றி கேட்க வந்தால் ராமநாமத்தை ஒவ்வொரு உயிர்களின் காதிலும் சொல்லச் சொன்னீர்கள். ஆனால் நான் சொன்னதும் அவைகள் இறந்து விடுகின்றன. இதுவா ராமநாமத்தின் மகிமை என்றார். அதற்கு பதிலளித்த மகாவிஷ்ணு, குழப்பம் வேண்டாம் நாரதா, இந்த நாட்டின் மன்னருக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது. இந்த முறை அந்த குழந்தையின் காதில் போய் ராமநாமத்தை சொல் என்றார். நடுங்கி போனார் நாரதர். நாட்டின் மன்னனுக்கு பிறக்கும் குழந்தையின் காதில் சொல்ல வேண்டுமா? ஏற்கனவே நடந்தது போல இந்த குழந்தைக்கும் ஏதாவது நடந்துவிட்டால் என்ன செய்வது? யாருடைய கண்ணிலும் தெரிய மாட்டேன் என்பதால் தப்பித்தேன். ஒருவேளை மன்னர் என்னை கண்டுபிடித்து விட்டால் எனது நிலை என்ன ஆகும் என புலம்பினார். அவருக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைத்தார் மகாவிஷ்ணு. நாரதரும் தயங்கி தயங்கி அரண்மனைக்கு வந்தார். அப்போது மன்னனுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் காதில் சென்று ராமநாமத்தை சொல்லிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட வேண்டும் என்று திரும்பிய நாரதரிடம் பிறந்த குழந்தை பேசியது. என்ன நாரதரே, நலமா என விசாரித்தது. நாரதருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. பிறந்த குழந்தை பேசுகிறதா? எப்படி நடக்கும் இது? அதுவும் யாருடைய கண்ணிற்கும் தெரியாத என்னை அடையாளம் கண்டு நாரதா என்கிறது. அந்த குழந்தைக்கு நான் எப்படி நாரதன் என்று தெரியும் என மனதிற்குள் அடுக்கடுக்காக கேள்வி கேட்டுக்கொண்டார் நாரதர். நாரதரின் கேள்விகளை உணர்ந்த குழந்தை பதிலளித்தது. என்ன நாரதரே, என்னை தெரியவில்லையா? என்னுடைய இந்த நிலைக்கு நீங்கள் தானே காரணம் என்றது. தொடர்ந்து மண்ணில் புழுவாக நெளிந்து கொண்டிருந்த எனது காதில் ராமநாமத்தை சொல்லி என்னை புனிதம் அடைய வைத்தீர்கள். அதன் பயனாக அடுத்த பிறவில் பட்டாம்பூச்சியாக பறந்தேன். அப்போதும் விடாமல் என் காதில் ராமநாமத்தை சொன்னீர்கள் என மனதிற்குள் அடுக்கடுக்காக கேள்வி கேட்டுக்கொண்டார் நாரதர். நாரதரின் கேள்விகளை உணர்ந்த குழந்தை பதிலளித்தது. என்ன நாரதரே, என்னை தெரியவில்லையா? என்னுடைய இந்த நிலைக்கு நீங்கள் தானே காரணம் என்றது. தொடர்ந்து மண்ணில் புழுவாக நெளிந்து கொண்டிருந்த எனது காதில் ராமநாமத்தை சொல்லி என்னை புனிதம் அடைய வைத்தீர்கள். அதன் பயனாக அடுத்த பிறவில் பட்டாம்பூச்சியாக பறந்தேன். அப்போதும் விடாமல் என் காதில் ராமநாமத்தை சொன்னீர்கள்
நீங்கள் என் காதில் சொன்ன ராமநாமத்தின் பலனாக இப்போது இந்த நாட்டின் மன்னனுக்கு குழந்தையாக கிடைப்பதற்கு அரிய மனித பிறவியை பெற்றுள்ளேன். நீங்கள் சொன்ன ராமநாமத்தை நான் ஒருமுறை என் காதில் கேட்டதற்கே இத்தனை உயர்வு எனக்கு கிடைத்திருக்கிறது என்றது குழந்தை. இந்த பேச்சை கேட்டு நேராக வைகுண்டம் வந்து மகாவிஷ்ணுவின் திருவடிகளை சரணடைந்தார். ராமநாமத்தின் மகிமையை இப்பொழுது புரிந்து கொண்டேன். ஒரு முறை காதில் கேட்ட புழுவிற்கே ராஜபதவி கிடைத்திருக்கிறது என்றால் அதன் பெருமை உணர்ந்து பக்தியுடன் சொல்லும் மற்றவர்களுக்கு எத்தனை உயர்வான பதவிகள் கிடைக்கும் என்பதை சொல்ல வார்த்தைகளே இல்லையே என மெய்சிலிர்த்து போனார். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய